கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தர்மையான சுகமளிக்கு ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் கண்களை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் எல்லாரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் உம்முடைய வல்லமை பெரிதாக ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குகிற ஒரு தெய்வம், எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கக்கூடியவர் நீராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய பொற்பாதம் வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். பாடல் வேளை, ஜெப வேளை, செய்தி வேளையிலே தேவனுடைய மகிமையை கண்டோம். வல்லமையை ஆண்டவர் எங்கள் மீது பொழிந்தார் என்று சொல்லி நாங்கள் சொல்லும்படியாக நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும். இந்த சுகமளிக்கும் ஆராதனை ஆரம்ப முதல் வரை மட்டும் நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுதே ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிரப்பும். பலவீனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த பாடலை பாடும் பொழுதே என்னுடைய சரீரத்தில் நல்ல ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். முதலாவது பாடலாக நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 1039வது பாடல், நீரே என்பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் நீர்தான் என் துணை என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நித்திய ஜீவன் 1039. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாம மகிமை, ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் கரத்திலே
இருபுறம் நான் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். நீரே என்பதன் நீரே நினைக்கலாம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலே. நீரே என்பதன் நீரே நினைக்கலாம், ஆபத்து காலத்தில் என் துணையே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலே. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலே, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக நாம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பலன் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை துதித்து இன்னும் நாம் பாடும் பொழுது நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம உற்சாகமாக நாம் பாடப்போகிறோம். இன்னொரு பாடல், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 2244வது பாடலை நம்ம உற்சாகமாக நம்ம பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர் என் தேவன் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடும். உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி நான் பாடுவோம். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். மனமாற மனபுத்திரமல்ல, பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல. மனமாற மனபுத்திரமல்ல, நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்,
அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவராக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர். காலதாமதமானாலும் காத்திருக்கும் பொழுது ஒரு புது பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். வியாதி இன்னும் குணமாகவில்லையே என்று சொல்லி நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கப் போகிறார். இந்த பாடல் வேளையில் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். என் ஆசை நீர்தானையா நேசரே, என் ஆசை நீர்தானையா என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். நித்தியஜியின் பாடல் புத்தகத்தில் 2358வது பாடல் என் ஆசை நீர்தானையா. நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்தில் 2358வது பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறும்படியாக நாம் பாடுவோம்.
ஆண்டவருடைய வல்லமை நாம் எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பாடல் வேளையிலும் ஒரு புதிய கிருபை நம்மை ஆளுகை செய்தது என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்போம். இன்றைக்கு அநேக பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறப்போகிறது. வீடுகளில் இருந்து தர்மியான ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஒரு விசேஷித்த நல்ல ஒரு சுகத்தின் ஆவி ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் ஒரு புதிய வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல ஒரு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய கால்களை ஒரு மான் கால்களை போல மாற்றப் போகிறார். இந்த வேளையில் நல்ல பாடலை பாடி ஆண்டவரை துதித்த நாம் கண்களை மூடி ஒரு விசை நம்ம எல்லாரும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே, தர்மியான வேளையில் ஆண்டவரே, என் பாவம் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இப்பொழுது நான் ஏறெடுக்க போகிற என் நன்றி வெள்ளிகள் ஆண்டவரே இதை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய பலனை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நன்றி சொல்ல சொல்ல தேவ மகிமை நம்ம மேலே வந்து இறங்கி நம்மை பலப்படுத்தும். இயேசுவே, கடந்து போன நாட்களை நினைச்சு உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. திரும்பி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, எத்தனையோ பாடுகளில் எத்தனையோ பலவீனத்தில் என்னை தூக்கி சுமந்தீங்களப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் விழுந்தேன், ஆனாலும் எழுந்திருக்க மாட்டான், இவள் எழுந்திருக்க மாட்டாள் என்று எத்தனையோ பேர் சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் என்னை தூக்கி எடுத்திருத்தீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இந்த நன்றி சொல்லுகிற இந்த வேளையில் உங்கள் வீடுகளில் ஒரு விசேஷித்த மகிமை இறங்க போகிறது, ஒரு விசேஷித்த வல்லமை இறங்க போகிறது, ஒரு விசேஷித்த கிருபை, ஒரு விசேஷித்த சுகத்தின் ஆவி இறங்க போகிறது. அப்பா உமக்கு நன்றி நன்றி என்று மட்டும் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். எல்லாரும் அமைதியாக ஒரு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக மட்டுமே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வாயை திறந்து நன்றி சொல்லுவோம். அப்பா, தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி. எத்தனையோ பாடுகள் வேலையில என்னையும் தெரிந்தெடுத்து என்னையும் பலப்படுத்தி வருகிறீரே அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நேற்று இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, நம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தியிருக்கிறார், நம்மை நடப்பதற்கும் ஓடுவதற்கும் ஒரு பலனை கொடுத்து வருகிறார் என்று சொல்லி தேடி வந்தீரே உமக்கு நன்றி என்று ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். இணை இல்லாதே
நிம்மதி தந்தீரே நன்றி என்று சொல்லுவோம். நிரந்தரமானீரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நிம்மதி பிறக்கும். நிரந்தரமா ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை இப்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நம்ம நிரப்பும். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என் கண்ணீரை தொடர்ச்சிங்களே அப்பா, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ பாடுகள், யார் என்னை நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி கண்ணீர் வடித்தோம் அப்பா. அந்த கண்ணீரை தொடர்ச்சி கரத்தை பிடிச்சு வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி என்று ஆண்டவரை நோக்கி நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணில் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணில் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்க கிருபையினால நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில, இந்த நன்றி சொல்லுகிற வேளையில உடைய மகிமை எங்களை நிரப்பினதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தும், இன்னும் ஆசீர்வதியும், தொடர்ந்து எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நல்ல பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதிச்சோம், ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். இந்த வேளையில் தேவனுடைய மகிமை நம்ம எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு விசேஷித்த சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. இந்த அருமையான வேளையில் சில விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் செய்ய போகிறோம். இந்த அருமையான ஜெப வேளையில் எல்லாருமே இணைந்து ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக வீடுகளில் பலவீனத்தோடு அநேகர் இருக்கிறார்கள். மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ராத்திரி எத்தனையோ பேர் ஆப்ரேஷனுக்காக காத்திருக்கிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு மீண்டுமா எனக்கு ஜீவன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வியாதிகளை சுமந்து பணம் இல்லாமல் மருத்துவமனைக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை சுமந்து அநேகர் இருக்கிறாங்க. இந்த வேளையில் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தெய்வம். இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். எல்லாரும் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. முடிந்தா எல்லாரும் வீடுகளில் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, அப்பா என் சரீரத்தில் உள்ள வியாதி இப்பொழுது குணமாகணும். இந்த ஜெப வேலையில் என் சரீரத்தில் உள்ள கட்டி எல்லாம் மறையணும். ஒரு புதிய வல்லமை எனக்கு வேணும். என் சுகர் வியாதி, பிரஷர் வியாதி எல்லாம் போகணும் ஆண்டவரே. வீணான மருத்துவ செலவே என் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வல்லமையோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது
இப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் நீங்கும்படியாக இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி நாம் யாவரும் அதற்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, நீ தந்த நல்ல வருஷத்துக்காக துதிக்கிறோம். வருஷத்திலும் ஆண்டவரே 5 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 6வது மாதத்தை காணுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து, இந்த 6வது மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிற எங்களோடு கூட இருந்து இந்த மாதத்தின் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்தை நாளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அப்பா அப்படி சமூகத்தில் வேண்டி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலும் கூட பயங்கரமான நோயோடு, பயங்கரமான ஆண்டவர் வேதனைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உலகத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பார்க்கிறீர், மாநிலத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், பயங்கரமான கொள்ளை நோயில பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அதிகம் ஆண்டவரே. அது அப்படி ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழலிலும் கூட ஆண்டவரே அநேகமான பேர் வீடுகளிலே முடங்கி கொண்டிருக்கிறாங்க அப்பா. பலவீனத்தில் பலவிதமான நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே, எங்கு போவது எனக்கு வழி தெரியாதபடி நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க ஆண்டவரே கரம் படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குணமளிக்கிற அந்த கரம், அந்த பலமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சரீரத்தை என்னென்ன வியாதி காணப்படுகிறதோ அந்த வியாதியிலிருந்து இந்த நாளிலே ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இப்பொழுது ஆண்டவரே, யார் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாதி உள்ள இடத்திலே உங்க கரம் படுவதாக, உங்க கரம் படுவதாக. எலும்புகள் ஆண்டவரை குணமடைவதாக, நரம்புகள் தொடப்படுவதாக, இரத்தங்கள் பலனடைவதாக, எலும்பு மண்டங்கள் பலனடைவதாக. தகப்பனே, இந்த நாட்களிலும் கூட ஏசப்பா பலவிதமான நோய்கள் ஐயா, இன்னைக்கு ஆண்டு சுகர் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம் ஆண்டவரே. அந்த சுகர் வியாதியிலே தேவன் பூரணமான சுகத்தை என் தேவன் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சுகர் வியாதியிலே எனக்கு சுகம் கிடைக்காதா, என்னுடைய முடிவு இவ்வளவுதானா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்குவீராக. நானே உனக்கு பரிகாரி என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சரீரத்தில் ஆண்டவர் பிரஷர் வியாதி ஆண்டவரே, இப்படியாக இருதய வியாதிகள் பல பிரச்சனையோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தர்த்தனை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதில் விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கண் பார்வை கிடைப்பதாக, நரம்பு மண்டலங்கள் பலனடைவதாக, பூரண சுகம் கிடைப்பதாகப்பா. கிட்னி பிரச்சனைகள் மாறுவதாக, நடக்க முடியாதபடி இருக்கிற எல்லா விதமான வேதனைகளையும் வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுவீராக. இந்த நாட்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ விதமான ஒரு நாளாக, ஒரு விடுதலையின் நாளாக என் தேவன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரமுடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே நின்று ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா விதமான வியாதிகளுக்கு, வியாகுலங்களுக்கு பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த தீங்கான நாட்களிலே, பயங்கரமான காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோய்களோ எந்த தொற்றுகுலைகளை மேற்கொள்ளாதபடி தேவனில் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபையை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகிற வருகிற இடங்களிலே உங்க கிருபை, உங்க பாதுகாப்பு எங்களுக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது ஆண்டவரே. அந்த பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவ்விதமாய் இந்த நல்ல ஜெபத்திற்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்து கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, பெரிய ஒரு விடுதலை தரப்போவதற்காக சோதிரோம். நீ தந்து விட்டு அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எல்லாருடைய வீடுகளிலும், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகள் மேலேயும் நல்ல ஒரு சுகத்தின் ஆவியை ஊற்றினார் என்று சொல்லி நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. விடுதலை நாயகே, வெற்றியை தருகிறார். Yeah.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே என் மணவாளரே, துணையாளரே என் மணவாளரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அன்பின் தகப்பனே, உங்க வார்த்தையை சிறிது நேரம் கேட்கப் போகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது நல்ல வேளையிலும் கூட உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தர்மையான சுகமளிக்கும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் எத்தனையோ கொடிய வியாதிகள், எத்தனையோ பலவீனத்தோடு அநேகர் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். எனவே எதற்கும் அஞ்சக்கூடாது. இந்த நோய் வந்துவிட்டதே, இது நிமித்தமாக என்னுடைய வாழ்வு என்ன ஆகப் போகுதோ என்று சொல்லி நம்ம கலங்கக்கூடாது. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று இறைவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து, என் தேவனே நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய பாதப்படியை இறுக பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்டுள்ள நல்ல ஒரு வார்த்தை சங்கீத புத்தகம் 37:4 சங்கீதம் 37:4 அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அன்பானவர்களே, இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மன விருப்பத்தின்படியே நான் உனக்கு அருளப் போகிறேன். உன் இருதயத்தின் வேண்டுதல்களையே நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு நல்ல ஒரு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையே நான் தருவேன். அருள்நாதர் தர்மியான நேரத்தில் அதைத்தான் நம்மிடத்தில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் மன விருப்பத்தின்படியே நான் உனக்கு தரப்போகிறேன். நீ ஜெபம் பண்ணு. இந்த வியாதி என்னை விட்டு நீங்கணும். நான் எழுந்து நல்லா நடக்கணும். என் கண்ணு நல்லா பார்க்கணும். என் சரீரத்தில் எந்த வலியும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வேளையில் ஆண்டவர் அதை கொடுப்பேன், கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கானானிய ஸ்திரீ நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து விண்ணப்பித்த போது மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்னார். இந்த வேளையிலும் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என் வியாதி குணமாகணும், எனக்கு நல்ல ஒரு பலன் வேணும், நான் நல்லா நடக்கணும், ஓடணும், எல்லாரையும் மாதிரி நல்லா சுவாச உறுப்பு எனக்கு நல்லா செயல்படணும், நல்லா படுக்கணும், குறுக்கில் வலிக்கு இருக்கக்கூடாது, வலியே இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. எல்லாரையும் பார்த்து சொல்கிறார்,
நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம விரும்புகிறபடியே நமக்கு ஆசீர்வாதம் வரும். ஆனால் நான் விரும்புகிறபடியே ஆண்டவர் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவரை நம்பணும். முதலாவது அவரை நம்பணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று. அவர் பேரில் அதிக நம்பிக்கை வைக்கணும். ஏசப்பா என்னை குணமாக்குவார், அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, அவர் என்னை தொட்டு குணமாக்கக்கூடிய பலன் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் விரும்பினால் அதை முற்றிலும் ஆண்டவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதலாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று நம்பிக்கை. சங்கீதம் 115 சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதில் போட்டிருக்கு. சங்கீதம் 115 வீடுகளில் வாஸ்து பாருங்க. திரும்ப திரும்ப சங்கீதக்காரன் சொல்வது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே கர்த்தரை நம்புங்கள். எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை நம்பணும். அவரை நம்பும் போது தான் ஆசீர்வாதம் வரும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிற காரியங்கள் ரொம்ப குறைந்து விட்டது. ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கையே இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை நம்புவதை அநேகர் விட்டு விட்டார்கள். ஆலயத்துக்கு போய் நம்ம என்ன கண்டோம்? பைபிளை வாசித்து என்ன கண்டோம்? ஜெபம் பண்ணி என்ன கண்டோம்? பாவம் பண்ணுகிறவர்கள் தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போய் நீதி நியாயமாக நடக்கக்கூடிய எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த 115 சங்கீதத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பினீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, அப்படி யார் நம்புகிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கேள்வி கேட்கக்கூடாது. ஆலயத்துக்கு போய் நான் என்ன கண்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி கேள்வி கேட்டால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னொரு ரகசியம், இக்கட்டிலே அவர் சொல்றாரு, உனக்கு இக்கட்டான நேரம், இந்த இக்கட்டான நேரத்தில் நான் தான் உனக்கு அரணான கோட்டை என்று சொல்லுகிறார். கடினமான போராட்டத்தின் மத்தியிலும் தாவீது ஜெபிக்கிறார். அவர் அதிகமான போராட்டத்தின் நேரம் தாவீதுக்கு வந்தது. அந்த போராட்டத்தின் நேரத்திலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போன எனக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லிடுறோம். நல்லா தான் ஜெபித்தேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அதை தாவீது இக்கட்டான நேரத்தில் அவர் சொல்கிறாரு. சங்கீதம் 56:3 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 56:3 நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு ஒரு இக்கட்டு வரும்பொழுது உம்மை தான் நம்புவேன், உம்மை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். இக்கட்டு நேரத்தில் அவரை நம்புவது பெரிய காரியங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். ஒரு துன்பம் வந்துவிட்டது, ஒரு வியாதி வந்து நம்ம கவ்வி கொண்டது. இந்த நேரத்தில் ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். எதற்காக? சங்கீதம் 32:10 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 32:10 கர்த்தரை நம்புகிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரை நீங்கள் இந்த வியாதி நேரத்தில் நம்புனீங்கன்னா ஒரு விதமான கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும்போது அந்த வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிடும். அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போ. நீங்கள் முறுமுறுப்பீர்கள் என்று சொன்னால் வியாதி கூட தான் செய்யும், குறையாது. ஆனால் ஆண்டவரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபைக்கு முன்னாடி எந்த வியாதியும் வலிமை செலுத்த முடியாது என்று சொல்லி இறைவன் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புவது இன்னைக்கு ஒரு லைன் தான். அந்த லைனுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சுன்னா கர்த்தரை நம்புவதில்லை. அதன் பிறகு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி ஆண்டவரை நோக்கி வருவோம். நம்முடைய இருதயத்தை நம்பவே கூடாது. இன்றைக்கி அநேகர் அவங்க இருதயத்தை நம்புகிறாங்க. இறைவன் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நீ நம்பாத, என்ன நம்பு, என்ன நம்பு, மனுஷனை நம்பாத, என்ன நம்பு. எவ்வளோ பெரிய வியாதி உனக்கு இருந்தாலும் என்ன நம்பு, மனுஷனை நம்பாத.
உன் இருதயத்தை நம்பாத. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28-26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா அவன் மூடன். சங்கீதம் 118:5ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 118:5 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வியாதியின் நேரத்தில் அவரை மட்டுமே நம்பணும், வேறு யாரையும் நம்பக்கூடாது. அவரால் எனக்கு சுகம் கிடைக்கும், அவரால் எனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி நம்பும் பொழுது இந்த வியாதி உங்களை விட்டு குணமாகும். அது பிரஷர் வியாதியா, அது சுகர் வியாதியா, நடக்க முடியலையா, தூக்கம் வரலையா, வீணான சிந்தனைகள் செய்து ஐயோ எனக்கு தூக்கமே வரவில்லையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த வேளையில் ஆண்டவரை மட்டும் நம்புங்க. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், ஓ மன விருப்பம், நீ எதை கேட்கிறாயோ அதை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். எனவே ஆண்டவர் மேலே முதலாவது நமக்கு நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை வரும் பொழுது நம்முடைய வியாதி நீங்கும். ரெண்டாவது, ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த சந்தோஷம் என்பது அநேகருடைய உள்ளத்தில் இல்லை. பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லா பொருளும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும், ஆனால் மன மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்த வந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. வியாதி வந்துட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். வியாதி வந்த பிறகு கவலைப்பட்டீங்கன்னா ஒரு முளத்தை கூட நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் முடியாது. அந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எந்த நிலைமையிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த மன மகிழ்ச்சி ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதனால தான் இறைவன் சொல்லி இருக்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். யோபு 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 22-26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். சும்மா ஏறெடுக்கக்கூடாது, இது மனமகிழ்ச்சியாயிருந்து அவருடைய முகத்திற்கு நேராக நீர் ஏறெடுக்க வேண்டும். அப்படி மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது இறைவன் இந்த வியாதியை நீக்கிறார். இறைவன் இந்த வியாதியை நீக்கி இவங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 119:16ஆம் வசனத்தில், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாம் கிடைச்சாதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நீங்கள் சொல்லக்கூடாது. அவன் தாவீது சொல்கிறான், உங்கள் பிரமாணத்தின் பேரில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சங்கீதம் 119:147 கற்பனை பேரிலும் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். சங்கீதம் 119:70ஆம் வசனத்தில் வேதத்தின் மீதும் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். நீதிமொழிகள் 15:13ஆம் வசனத்தில் மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். முக்கியமான ஒன்று, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கே நல்ல பைபிளை வாசிக்கணும், முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். எவ்வளோ பெரிய கொடிய வியாதி இருந்தாலும் இந்த 2 காரியத்தை செஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி ஆயிரு, வியாதி உன்னை விட்டு போயிடும். இந்த துன்ப வேளையில், இந்த வியாதியின் நேரத்தில் அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து முடியுதோ முடியலையோ அவரை நோக்கி பாரு. நல்ல மன மகிழ்ச்சியோடு நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இறைவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பான், நன்மைகளை கொடுப்பான், அநேக கிருபைகள் வரும். பவுலும் சீலாவும் நமக்கு தெரியும், அவங்களுக்கு பெரிய துன்பம் வந்தது. சிறைச்சாலையில் அடித்து நொறுக்கி அவங்க ஆடைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போட்டு இரத்தம் வடிந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலும் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு முறுமுறுப்பு இல்லை, ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசபாத் என்னும் அரசன், அவனுக்கும் பெரிய துன்பம் வந்தது. அவனும் அந்த வேளையில் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும்படியாக
பாடகர் குழுவை இராணுவத்திற்கு முன்பாக ஏற்படுத்தினான் என்று சொல்லி தான் நம்ம திருமறையில் வாசிக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்றாரு, மனமகிழ்ச்சியோடு என்னை நோக்கிப்பார். சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து அவர்களாகவே விழுந்து போவார்கள். அதே போல உன் சரீரத்தில் உள்ள வியாதி ஒன்றுமில்லாமல் போகும். அது ஒன்றுமில்லாமல் போகும். நீ தேடினால் கூட அதை காண முடியாது. எனவே நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு அந்த நேரத்தில் என்னை தேடு. நல்ல மன மகிழ்ச்சியோடு வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து என்னை தேடு, நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியம், முழுவதுமாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அரை குறையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் அரை குறையாக ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் நமக்கு விடுதலை கிடைக்காது. முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பேச்சில் சுத்தம் வேணும், நம்முடைய பார்வையில் சுத்தம் வேணும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய எண்ணங்களில் சுத்தம் வேணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது இறைவன் உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறும். அதான் ரொம்ப முக்கியம். உன் வழியை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறும். ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா, அது நீங்கி போகணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் இருதயத்தை உங்கள் வழியை கர்த்தருக்கு முழுவதுமாக ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் இறைவன் ஆசீர்வதிப்பார். பைபிளில் வாசித்திருக்கிறோம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். ஆனால் இந்த வாக்கை சுதந்தரிக்க ஆபிரகாம் தன் வழியை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புவித்தான். அப்படி முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் முழுமையாக அப்படியே கீழ்ப்படுகிறான். கொஞ்சம் கீழ்ப்படிதல், கொஞ்சம் அது மேலே ஆசை வைக்கல. மீண்டும் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் உன் மகனை தகன பலியாக பலியிடு. அப்பவும் ஒரு வார்த்தையும் அவன் சொல்லலை. அப்படியே முழுமையாக கீழ்ப்படிந்தான். எனவே தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார். அதை அப்படியே நிறைவேற்றினார். அப்படியே நிறைவேற்றி அவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஈசாக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேசத்தில் பஞ்சம் வந்தது. ஈசாக்கு எகிப்தை நோக்கி புறப்படுறார். ஐயோ பஞ்சம் வந்துட்டு எனக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எகிப்தை நோக்கி புறப்படும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை நோக்கி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படிங்கிறார். முழுமையாக அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். ஆதியாகமம் 26:2 இருக்கு. அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான். அவன் அப்படியே கீழ்ப்படிந்ததுனால அவன் தன் வழியை ஒப்புவித்த போது அவனை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவனை 100 மடங்கு அந்த தேசத்தில் விதைக்கான். அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அவன் முழு மனதோடு இறைவனுக்கு ஒப்புவித்ததுனால அந்த ஆசீர்வாதம். இயேசு அதைத்தான் நமக்கு கற்றுத்தர்றாரு. இப்படி செய் மகனே, இப்படி செய் மகளே, நீ இப்படி செஞ்சாதான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. இன்னைக்கு இப்படிப்பட்டதான நம்முடைய மன விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நான் சுகமாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால், இறைவன் நம்மோடு பேசின வார்த்தை, என்னை நம்பு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க நீ கற்றுக்கொள், அதே வேளையில் உன் வழியை முழுமையாக ஒப்புவி, பாதி கால்வாசி கிடையாது, முழுவதுமாக ஒப்புவி. நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை சரியாக செய். அப்படி செய்யும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், சங்கீதம் 37:4 சங்கீதம் 37:4 தான் இன்றைக்கி வசனம். அவர் சொல்றார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கே அருளி செய்வார். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உனக்கு வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும், உங்கள் பலவீனம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஒரு புதிய வல்லமையை நீங்கள் தரித்து கொள்வீங்க. ஒரு புதிய சத்துவம் உங்களை ஆளுகை செய்யும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன் உங்களை ஆளுகை செய்யும். இன்னைக்கு ராத்திரி
இன்னைக்கு ஆண்டவரே நான் முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வியாதியை நீங்கள் தேடினால் கூட பார்க்க முடியாது. இந்த நல்ல நாளில் இறைவன் நம்மோடு பேசின வார்த்தை, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வேன், நீ என்ன நம்பு, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, முழுவதுமாக உன்னை எனக்கு ஒப்பு கொடு, அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் கண்களும் மூடி இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு புதிய பலன் நமக்கு உண்டாக போகிறது. ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என் வியாதியை குணமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் கண்களும் மூடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இல்லையே கிருபையாய் என்னை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இல்லையே கிருபையாய் என்னை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் என்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் என்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நல்ல சுகத்தை கொடுக்கிறவரே, இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்முடைய பொற்பாதத்திலே உம்மை நோக்கி நாங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது எங்கள் மேல ஒரு சுகத்தின் வல்லமையை ஊற்றுங்க. எந்தெந்த வீடுகளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீடுகளில் இப்பொழுது ஒரு தெய்வீக மகிமை இறங்கும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த வீடுகளுக்குள்ள பலவீனங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேளையில் அந்த பலவீனம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே. அந்த வீடுகளில் சரீரத்தில் பொல்லாத வலிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே. பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஏவல்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது எல்லாம் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத கட்டிகள் பொல்லாத பலவீனங்கள் இப்பொழுதும் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த கண்ணீர் துக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்பொழுது கண்ணீரை துடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் ஒரு தெய்வீக மகிமை ஊற்றப்படுவதாக,
அவங்க உள்ளம் முழுவதும் உம்முடைய அன்பினால் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்கிற வேத வாக்கியத்தின் பிரகாரமாக இனி அவர்களுக்கு எந்த பலவீனமும் இல்லாதபடி இனி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீ கொடுப்பீராக அப்பா. அவங்க சிரசின் மேல உங்க கரத்தை வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நரம்புகள்ல, எலும்புகள்ல, சதைகள்ல ஒரு தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம், உங்க சுகத்தின் வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாறுவதாக, அந்த பலவீனங்கள் மாறுவதாக, நன்றாக சாப்பிட்டு ஆண்டவரே அது ஜீரணமாகக்கூடிய ஒரு பலன் கிடைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வயிற்று உபாதையினால் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறையும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குறுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் மறையும்படியாக ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நடக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே தயங்கி தயங்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கால்களில் ஒரு தெய்வீக பிரசன்னம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கண் பகுதியில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாச உறுப்புகளில் பலவீனத்தோடு பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க ஆண்டவரே. சுவாச உறுப்புகளில் யார் யார் ஜெபிக்கிறார்களோ அந்த நுரையீரல்ல இப்பொழுது நம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதா, இப்பொழுது நம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதா, அவங்க நல்ல சுவாசம் விடும்படியா ஒரு பெரிய பலன் அவர்களை நிரப்பட்டும் அப்பா. இப்பொழுது நிரப்புவதாக ஆண்டவரே. இந்த டிபி கட்டிகள் எல்லாம் மாறுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவரே ஒரு புதிய அடையாளத்தை நீர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமையை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தன்னை பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஒரு புதிய பலன் எனக்கு வந்தது என்று சொல்லத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் அவர்களை நிரப்புவதாகப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்து ஒரு பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நன்றி. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே இது புதிய வல்லமையை ஊற்றினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. பொல்லாத கொடிய கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்கள் மறையும்படியா ஜெபிக்கிறேன். கொள்ளை நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே. தேசத்தில் எந்த சமுதாய தொற்றுக்கள் வந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கொடிய வியாதி வரும் பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், எங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி இந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும்படியா நான் சேவிக்கிறேன் அப்பா. உலகத்துக்காக, தேசத்துக்காக, ஒவ்வொரு கிராமங்களுக்காக, ஒவ்வொரு வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதியா. நல்ல ஒரு சுகத்தை தார், நல்ல ஒரு பலத்தை தார். உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் கூட்டுறவு நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.